இந்த மாதிரியான மோட்டிவேஷன் ஷார்ட்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து மானிட்டைஸே ஆகாது. நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து கண்டென்ட்டை வந்து ரீயூஸ் பண்ண சொல்லுவாங்க. வந்து ஹை வேல்யூ சாஃப்ட்வேர்ஸ் லைக் அடோப் பிரீமியம் ப்ரோ அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. பட் இது எல்லாத்தையும் வர ஒரு ஈஸியான மெத்தடும் இருக்கு. ஸோ மோட்டிவேஷன் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸும் வர வச்சு அதை வந்து நம்ம மானிட்டைசேஷனும் பண்ண முடியும். அதுவும் ஏஐ யூஸ் பண்ணி. நம்ம இந்த நார்மலான மோட்டிவேஷன் ஷார்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறது இல்லை. நம்ம கிரியேட் பண்ண போற ஷார்ட்ஸ் வந்து ஸ்டோரி டெல்லிங் மோட்டிவேஷன் ஷார்ட்ஸா இருக்க போது. அதனால வந்து யூடியூப் அல்காரிதம் வந்து இந்த கண்டென்ட் வந்து ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வீடியோஸை வந்து வியூவர்ஸ்க்கு வந்து நல்லாவே சீக்கிரமாவே புஷ் பண்ணி விடும். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஒரு 300 ஷார்ட்ஸ் வந்து கேன்வாவும் ChatGPT யூஸ் பண்ணி வந்து எப்படி வந்து 5 minutes வந்து 300 ஷார்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வேணும் அப்படின்னா ஐகார்ட்லயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் நீ செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஏஐ யூஸ் பண்ணி வந்து எப்படி நம்ம வந்து ஒரு மூவியை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். அதுவும் ஐகார்ட்லயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். நீங்க வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஓகே மக்களே, ரொம்ப நேரம் பேசாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ChatGPT தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். ChatGPTக்குள்ள வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்க போறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் பத்தி கவலைப்படாதீங்க. இந்த ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ChatGPT ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து நான் என்டர் கொடுத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா நமக்கான ஒரு ஸ்டோரி டெல்லிங் மோட்டிவேஷன் ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறோமா அப்படின்னா இல்ல, அதுக்கு நம்ம ஏஐ தான் யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ தான் வந்து 11 labs. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா இது வந்து டெக்ஸ்ட்ல வந்து ஸ்பீச்சா வந்து கன்வெர்ட் பண்ற ஒரு ஏஐ தான். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ChatGPTக்குள்ள போய்க்கலாம். ஸோ நம்மளோட ஸ்கிரிப்டை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அகைன் 11 labsக்குள்ள வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் ஜஸ்ட் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு நல்ல ப்ராடான ஒரு வாய்ஸாக வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஆடம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த செட்டிங்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. டேரக்டாக கீழே வந்து ஜென்ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதோட வாய்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆடியோ வந்து கன்வெர்ட் ஆகி வந்துருச்சு. So இதை நான் ப்ளே பண்றேன், எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. Life is like a giant mirror reflecting back what we project onto it. சூப்பரா வந்து நமக்கு வாய்ஸ் ஓவரும் கிடைச்சிச்சு. ஸோ ஜஸ்ட் நீங்க கீழே போயிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்க கொடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிக்சல்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ளே வந்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ஸ்டாக்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ நான் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். லம்பாகனி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ லம்பாகனி கொடுத்து நான் ஜஸ்ட் நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரேண்டமான நிறைய கார்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற அந்த கார்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே போயிட்டு அகைன் லக்ஸரி ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ இதுல இருந்து வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கிற சில வீடியோஸ் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ எடிட்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த வீடியோ எடிட்டிங் வந்து நல்லா ஈஸியாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த வீடியோ எடிட்டிங் டூலை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கேப்கட்டாக இருக்கலாம், அது எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ளிப்சாம் தான். ஸோ நான் இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ, ஆடியோ எல்லாத்தையும் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ, ஆடியோ எல்லாமே இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் நான் ஆடியோ கீழே போட்டு வீடியோ எல்லாத்தையும் வந்து ரேண்டமாக ஜஸ்ட் நான் உள்ள இன்செக்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஆடியன்ஸோட அட்டென்ஷன் ஸ்பேம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் 3 to 5 seconds இருக்கிற மாதிரி இந்த வீடியோஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட் நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் எதாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ரேண்டமாக ஜஸ்ட் நான் ரேண்டமான ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்து கூட ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது இன்ஸ்டா ரீல்ஸ் ஆனதுனால ரேஷியோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து வேலை பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேப்ஷன்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் நான் டர்ன் ஆன் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் யூஎஸ் இங்கிலீஷில் விட்டு ஜஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த கேப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. வந்து யூடியூப்ல போயிட்டு நல்லா ட்ரெண்டிங்கான ஒரு ஆடியோவாக எடுத்து ஜஸ்ட் நீங்கள் கீழே இது பண்ணிவிட்டு அதோட வாய்ஸ் சவுண்டை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களோட வியூஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரெண்டிங்கான ஆடியோ யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த டைமில் எந்த ஆடியோ ட்ரெண்டிங்கில் இருக்கோ ஸோ அந்த ஆடியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல ட்ரெண்டிங் ஆடியோ எப்படி எடுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல போயிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கான
நிறைய ட்ரெண்டிங் ஆகிற பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற மியூசிக் எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற மியூசிக் எல்லாருமே வந்து உங்களுக்கான இதுவாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட ரீல்ஸ்க்கான ஆடியோவாக வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே மக்களே, until the next video, take care, bye.